வாரம் ஃபுல்லா வந்து பரபரப்பா போயிட்டுருக்கும்போது, இந்த ஃப்ரைடே ஈவினிங் ஆனதுனே மைண்ட் பார்த்தீங்கன்னா, காம் ஆயிடும். ஏன்னா, அடுத்த நாளைக்கு நம்ம இது மாரி எதுவும் செய்ய வேண்டியதில்லன்னு நெனைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மைண்ட் அப்படியே ரிலாக்சேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். "சாட்டர்டே இஸ் த நியூ சண்டே" அப்படின்னு கேள்விப்பட்டுருக்கேன். அந்த மாரி எனக்கு வந்து "ஃப்ரைடே இஸ் த நியூ சாட்டர்டே" அப்படின்னு வந்து தோணும். மலாய் டீக்கா ப்ரோக்கோலில வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அத எடுத்து வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த பூவெல்லாம் வந்து தனியா கட் பண்ணி எடுத்துட்டு, அத வந்து சுடு தண்ணீல பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு, இந்த மேரினேட் பண்றதுக்காக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமா மெல்ட் சீஸு, கடலை மாவு, உப்பு, மல்லிப்பொடி, கொஞ்சமா லெமன் ஜூஸு இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்கோலி வந்து ஆறுனதுக்கு அப்புறமா ஊற வச்ச கேஷ்யூ பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, இதையும் போட்டு மேரினேட் பண்ணி சைட்ல வந்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஊறுனா நல்லாருக்கும். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோசை தான் வழக்கம் போல. என்ன கிரேவி பண்றதுன்னு தான் தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா வெஜ் குருமாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்த காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் எடுத்து கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வந்து கிரேவி வந்து செஞ்சுட்டேன். தேங்காய் வந்து அரைச்சு ஊத்திட்டு. ப்ரோக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா, மலாய் டிக்கா இதுக்கு முன்னாடி தவால பண்ணியிருக்கேன். பட் இந்த ஏர் ஃப்ரையர்ல பண்ணது வந்து அவ்ளோ ஜூஸியா இருந்தது உள்ளார. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறேன் நானுமே. தவால பண்ணது கொஞ்சம் ட்ரையா இருந்த மாரி இருந்தது. அது ஒரு 175 டிகிரில ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து வச்சேன். என்ன ஒரு மைனஸ்னா, இதில நம்ம திருப்பி போடணும். அது ஒண்ணு மட்டும் தான் மைனஸு. மத்தபடி சூப்பரா வந்திருந்தது. எனக்கு 2 பீஸ் மட்டும் தான் மிச்சம் வச்சிருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அ Netflixல ஒரு ரேண்டமா ஒரு சீரிஸ் வந்து பார்த்துட்டே அப்படியே வந்து டின்னர் முடிச்சுட்டோம். உங்களுக்கு வீக்கெண்ட்னா நீங்க எந்த டேவ வந்து பார்ப்பீங்க? உங்க வீக்கெண்ட் எப்படி போகும்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி